ஃபைனலாக டிவிஎஸ் அவங்களுடைய ஒரு புது அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ன்றதை நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய ப்ரைஸிங்லேயும் ஒரு ரீசனபிள் ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்கன்றப்ப ரியலி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இடையில இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் என்ன, அதோட அதில் இருக்க ரேஞ்ச் ஆஃப் ஃபீச்சர்ஸ் என்ன, அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஜின் பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கடுத்து பிரேக்கிங், அது மாதிரி விஷயங்கள், அதுக்கடுத்து இது எல்லாத்த விட குறிப்பாக ப்ரைஸிங் எதை மாதிரி ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான வீடியோவை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். பேர் மெடிஷன்ஸ் இந்த கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பண்ணி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ள. சரி, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்க அந்த டிவிஎஸோட அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளோட பேர் என்னன்னு கேட்டேன்னா வச்சிங்களேன், டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300 ஆமாங்க. இந்த பேரை கேட்கும் போதே தெரியும், இது வந்து ஒரு 300 சிசி கெப்பாசிட்டியோட வரக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள். அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கலாம். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன்ன்றது எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டியராகவும் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்லையும் கொடுத்துருக்காங்கன்றது ரியலி. இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் வந்து எதை மாதிரி ஒரு இன்ஸ்பைர்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த ஹோண்டாவுடைய ஆஃப்ரிக்கன் ட்வின், அதுக்கடுத்து இப்போ ஒரு சில அட்வென்ச்சர் டோ வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு டோனில் இருக்குது. அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் டோன் டிசைன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. ரோடு அப்பியரன்ஸ்ன்றதுல நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கலர் ஸ்கீம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மொத்தம் 5 கலர் ஸ்கீம் வருது. ஒன்று பேர்ல் ஒயிட், இன்னொன்று வந்து லைட்னிங் பிளாக், அதுக்கடுத்து மெட்டாலிக் ப்ளூ, அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் பிரான்ஸ் கலர் ஒன்று, வைப்பர் க்ரீன்ன்ற மாதிரி மொத்தம் உங்களுக்கு ஒரு 5 கலர் ஸ்கீம் ஆப்ஷனும் கொடுக்குறாங்கன்றப்ப ஓவராலாக உங்களுக்கு டிசைன் அண்ட் ரோடு அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்கள் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த டிசைனில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஒரு நல்ல பெரிய விண்ட்ஸ்க்ரீன். ஆமாங்க, அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் நிச்சயமாக லாங் ட்ரைவ் அண்ட் க்ரூசிங் பர்பஸில் பயன்படுத்தும். அதை மாதிரி பயன்படுத்தும் போது இதை மாதிரி விண்ட்ஸ்க்ரீன் வந்து ரியலி ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் தெரியாது, கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது அந்த ஒரு முகத்தில் காற்றடிக்கிறது எந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும்னு. பட் நீங்கள் அதிக தூரம் அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டே போகிறீங்கிறப்ப அந்த எதிர்காத்தே உங்களை ஒரு மாதிரி டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை குறைக்கிறதுக்கு இந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து லைட்டிங்லாம் உங்களுக்கு ஒரு ஃபுல் எல்இடி போட வரக்கூடிய லைட்டு, அது இல்லாமல் குறிப்பாக ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு லைட்டிங்கோட விசிபிலிட்டி அண்ட் த்ரோ மாதிரி விஷயங்கள்லாம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இதில் வந்து அந்த ஒரு டிவிஎஸோட அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு லைட்டு, அதான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டோடைய அந்த ஒரு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன வெஹிக்கிள் டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 310 கொடுத்தாங்க பாருங்க, அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸாக உங்களுக்கு இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் டிவிஎஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குது. அப்படின்ற ஃபீச்சர் விஷயத்தில் நீங்கள் எந்த வித சந்தேகமும் பட தேவையில்ல. ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு எட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு 5 இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், பிளா பிளா பிளான்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளில் குறையே கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கடுத்து ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் சென்சார் இருக்குது. கார்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இப்போ இது வந்து வெஹிக்கிள்ஸ்லையும் இருக்குது. உங்களுடைய 2 வீலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்து சப்போஸ் லோ ப்ரெஷராக இருந்தால் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து லெவல் 3 ஏபிஎஸ் இருக்குது, லெவல் 2 ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, 4 ரைடிங் மோட்ஸும் இருக்குன்றப்ப ஓவராலாக நீங்கள் ஒரு ரைடிங் மோட்லேயும் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு லாங் ட்ரைவுக்கே தேவையான அந்த ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குதுன்றப்ப ரிலி ஃபீச்சர் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு குறைன்னு சொல்லும்படி எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்துலையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் எடுத்து இருக்காங்க. ரிலி ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் லோடரான ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளை கூட எடுத்துக்கலாம் இந்த ஒரு வெஹிக்கிளை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஒரு இன்ஜின் ஒன்று ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஷோவில். அந்த இன்ஜின் வந்து ஒரு 300 சிசிக்கான ஆர்டிஎக்ஸ் D4 டைப் இன்ஜின்ன்றத ஒரு இன்ஜினை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 300 சிசி இன்ஜினு டிவிஎஸால் பில்ட் பண்ணப்பட்டது. அதே இன்ஜினை தான் நம்மளுக்கு அப்போயே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், இது வந்து அப்கமிங் அட்வென்ச்சர் டிவிஎஸோட அட்வென்ச்சர் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அவங்க அப்கமிங் வெஹிக்கிளான இந்த டிவிஎஸோட அப்கமிங் கிடையாது, இப்போ வந்தாச்சு. இப்போன்னு பார்க்கும்போது இப்போ புதுசாக வந்து இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஎக்ஸில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினுடைய ஸ்பெக் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, ஒரு 300 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு.
உங்களுக்கு இந்த இன்ஜினுடைய அந்த ஒரு பவர் அவுட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 36 பிஎஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்படின்றப்ப ரியலி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு அப்டேட் இல்ல. இன்னும் கூடிய சீக்கிரத்தில நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்லயுமே ஒரு பெஸ்ட்டான இன்ஜினா தான் இருக்கும். இது வந்து முன்னாடி நம்ம அப்போ பார்க்கும்போதே இதை பத்தி தான் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். நியூட்டன் மீட்டர்ஸ் ஏன்னா அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளும் வருதுன்றப்ப நமக்கு டார்க் நிச்சயமாவே தேவைப்படும். பிஹெச்பியை விட டார்க் தான் தேவை சொல்லப்போனால் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளுக்கு. ஏன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு புல்லிங்கை கொடுக்கும் இல்லைங்களா. நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் வரும். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின்க இப்போ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறது. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்த அளவுக்கு அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 320 எம்எம்கான டிஸ்க்கும் பின்னாடி வந்து 240 எம்எம்கான டிஸ்க்கும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 110/80 செக்ஷனுக்கான டயரும் பின்னாடி வந்து 150/70 செக்ஷனுக்கான டயரும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 180 கேஜி. கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் ஃபீல் ஆகும். பட் என்ன தான் இருந்தாலும் 300 சிசிப்பா, அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் இல்லை. சரி, ஓகே. ஓவராலாக இந்த வெஹிக்கிள் பற்றி அப்படியே மேலோட பார்த்தாச்சு. இன்னும் டீட்டெயில்டாக ஒரு நாள் கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபைனலாக ப்ரைஸிங் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுவோம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா இந்த வெஹிக்கிளோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஜஸ்ட் உங்களுக்கு 1,99,000 ஸ்டார்டிங் ஆகுது. ரியலி ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸிங். ஏன்னா இந்த வெஹிக்கிளில் இருக்க அந்த ஒரு பவருக்கும் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஓவரால் அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சருக்கும் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸில் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் ஆகும். ஏன்னா அது பேஸ்ட் மாடல். இந்த ஒரு சில விஷயங்களுக்கும் இந்த அளவுக்கான ஒரு ப்ரைஸிங் கொடுக்கறதுன்றது ரியலி ஒரு சூப்பரான விஷயம். இதோடைய டாப் மாடல் வர மிட் மாடல் ஒன்று இருக்குது. மிட் மாடல் வந்து 2,14,000, டாப் மாடல் வந்து 2,29,000 கிட்ட வரைக்கும் வருது. என்னை பொறுத்தளவுக்கு டாப் மாடலுமே கூட ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங் தான். இது ஆன் ரோடு கன்வெர்ட் ஆகுதுன்றப்ப நம்மளுக்கு ஒரு 2.5 ரேஞ்சுக்குள்ளேயே வருதுன்றப்ப ரியலி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு. ஓவராலாக பொறுத்தளவுக்கு நிச்சயமாக இந்த ஒரு 250 சிசி செக்மெண்ட்டில் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் இது காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸிங் வந்து அந்த பட்ஜெட்குள்ளே வருது, அதனால் அப்படி சொன்னேன். மற்றபடின்னு பார்த்தோன்னா இது வந்து நல்ல ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்னே சொல்லலாம். அட்வென்ச்சர் ஃபீல்டில் இப்போ ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸ் தரப்புலேருந்து இறக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, இவ்வளோ நாளாக அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்னு எதுவுமே இல்லை நம்ம டிவிஎஸ் கிட்ட. பட் இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கேயும் முடிச்சுப்போம். இப்போ புதுசாக வந்திருக்க இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTX 300 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. டைம் வாட்சிங். பை. See you later.